கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். டாலஸில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வெற்றியின் பாஸ்வேர்ட் ஆரோக்கியமே டாக்டர் சிவராமனின் உரை சென்ற வார தொடர்ச்சி. வெற்றிக்கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. நண்பர்களே, ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய தமிழ் உணவுகள் மட்டும்தான் சுவையோடு சேர்ந்து மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய உணவு. உலகத்தில் 6 சுவையுள்ள உணவை சாப்பிட்டு நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். ஒவ்வொரு சுவைக்கும், இனிப்பு சுவை சாப்பிட்டா கபத்தை வளர்க்கும், உவர்ப்பு சுவை சாப்பிட்டா நீரை உள்ளே கொண்டு போகும், கசப்பு சுவை பித்தத்தை தணிக்கும், காரச்சுவை பசியை உண்டாக்கும், துவர்ப்பு சுவை இரத்தப்போக்கை குறைக்கணும். ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ குணத்தை நம்ம கூறியிருக்கோம். ஒரு இலையில் பரிமாறுகிறார்கள்னா ஒரு கூட்டு எப்படி இருக்கணும், பொரியல் எப்படி இருக்கணும், வற்றல் எப்படி இருக்கணும், வடகம் எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அறிவியல் இருக்கிறது. இங்கே எல்லாரும் சில பேர் வெள்ளை பூசணிக்காவை பொரிச்சு எடுக்கிறாங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். நீர்க்காய்கறிகளை கூட்டாகத்தான் செய்ய வேண்டும். வாழையை துவட்டித்தான் நம்ம எடுத்து சாப்பிடணும். காய்கறிகளை எல்லாம் புளியில் கரைச்சி ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது கண்டுபிடிச்சிருக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லி ஹைதராபாத்தில் இருக்குது. அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், புளி கரைசலில் தான் காய்கறிகளினுடைய சத்துக்கள் குறைவுபடாமல் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அறிவியல் என்ன நம்ம பாட்டி தாத்தாவுக்கு தெரியுமா, அப்பத்தா அம்மாய்க்கெலாம் தெரியுமா? ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது அறம். இந்த இனம், இந்த மக்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், எந்த விதத்திலும் உணவுப் பொருளினுடைய சத்துக்கள் குறைந்து விடக்கூடாது, சுவை கருதி சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களினாலும் எவ்வித ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவப்படுத்தி நம் இனம் கொடுத்திருக்கிறது. உலகத்திலேயே தாளிக்கிறது நம்ம மட்டும்தான் தெரியுமா? உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் எல்லா உணவுகளையும் எடுத்து பார்த்தாகிவிட்டது. எங்கேயுமே தாளிக்கிறது கிடையாது. எப்படி வந்துச்சு இந்த தாளிப்பு? இங்கெல்லாம் சீசனிங் பண்ணுறாங்க. கடைசியாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாலட் பண்ணி மேலே ஆலிவ் ஆயில் அப்படி ஊற்றி விடுவாங்க. அது சீசனிங். அது மாதிரி ஒவ்வொரு இனக்குழுக்களையும் ஒவ்வொரு உணவுகளுக்கு மேலாக கடைசியாக சில பொருட்களை தூவி விடக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆனால் தாளிக்கிறக்கூடிய குணம் நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது. எப்படி வந்துச்சு இந்த தாளிக்கிறது? திரிதோட சமப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி சில பொருட்களை பட்டியலிட்டு சமையல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த திரிதோட சம பொருட்களை அஞ்சரப்பட்டியிலிருந்து எடுத்து கடைசியாக புலால் செய்தால் அதுக்கு மேலே பெருங்காயம் போடணும். இனிப்பு உணவு செய்தால் அதில் ஏலக்காய் போடணும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பாயாசத்தில் எதுக்கு ஏலக்காய் இருக்குது, லட்டில் எதுக்கு ஏலக்காய் வச்சாங்க? வெறும் மனத்திற்காகவா? அந்த ஏலக்காய் நம்மளுடைய கபத்தை, இனிப்பு கபத்தை வளர்க்கும், சளியை உண்டாக்கும். அந்த சளியை உண்டாக்கக்கூடாது. இந்த பாயாசம் சாப்பிட்றவன், இந்த லட்டு சாப்பிட்றவனுக்கு சளி வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஏலக்காவை சேர்த்தாங்க. இப்படித்தான் சுக்கை சேர்த்தாங்க, பெருங்காயத்தை சேர்த்தாங்க, வெந்தயத்தை சேர்த்தாங்க. இப்படி பல்வேறு பொருட்களை மணமூட்டிகளாக, சுவையூட்டிகளாக நம் இனம் உணவோடு சேர்த்து கொடுத்திருக்கிறது. மணமூட்டிகள்னு எடுத்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு உணவுகளிலும் மஞ்சள் ஒன்று இருப்பதால் தான் இன்றளவும் அங்கே கொட்டி கிடக்கக்கூடிய சூழலில் ரசாயனங்களை கொட்டியிருக்காங்க. அப்படி இருந்தும் நமக்கு ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கிறதுனா அதுக்கு காரணம் மஞ்சள் மட்டும்தான். லவங்கப்பட்டை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெறுமனே அது பிரியாணியில் மனம் கொடுக்குற விஷயம்னு. இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள், அந்த லவங்கப்பட்டை சேர்த்தோன்னா குடல் புண்களை ஆற்றும்னு. சீரகம், அதன் பேரே சீரகம், அகத்தை சீராக்குவதனால தான் அதுக்கு பேரே சீரகம் என்று பேர். அந்த சீரகம் ஒன்று வயிற்றில் இருக்கக்கூடிய இன்றைக்கு H. பைலோரைன்னு சொல்கிறாங்களே, குடல் புண்கள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த H. பைலோரைக்கு அந்த சீரகம் போதும். அதனால தான் சாப்பிட்ட உடனே சீரக தண்ணி குடிடான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சைரணம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு ஜீரணத்திலும் கடைசியில் சில புண்கள் உண்டாகும். அதனால தான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக மோர்ச்சோறு கொடுத்தாங்க. ஏன் கடைசியில் மோர்ச்சோறு இருந்துச்சு, முதல்ல மோர் சாப்பிடலாமே? ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அறிவியல் ஒளிந்திருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு பேய் பசியில் போய் உட்காரோம். உட்கார்ந்த உடனே ஒரு கப் சூப்பு கொண்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு 20-25 நிமிஷம் காத்திருக்கிறதுக்குள்ளே தலைவலியெல்லாம் பயங்கர ஒரு கோபத்தோடு வரும்பொழுது அங்கே ஒரு சூப் வரும். அதுக்கு பேர் அப்பிடைசர். இவன் தான் பேய் பசியில் வந்திருக்கானே, இவனுக்கு எதுக்கு அப்பிடைசர்?
மேலை நாடுகளில் குளிர் பிரதேசங்களில் பசி இல்லாது இருக்கும் பொழுது பசியை தூண்டுவதற்காக நான் உணவருந்தும் போது வணிகம் செய்ய வேண்டும், உணவருந்தும் போது காதல் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதற்கு பசியை தூண்டுவதற்காக அந்த அப்பிடைசர் வந்துச்சு. ஆனால் அதை விட்டுப்பட்டு சூப்பை வாங்கினா தான் அது ஐதீகம் மாதிரி ஆகிப்போச்சு. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. பழங்கள் முதலில் சாப்பிட வேண்டிய உணவு, கடைசியில் டெசர்ட்னு பழங்கள். நம்மளுடைய வேத காலத்திலிருந்து சரி, இன்றைய மேற்கத்திய அறிவியலும் சரி, வலியுறுத்தி சொல்வது முதல் உணவாக பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள் சொல்லி. காலையில் பல் துலக்கியவுடன் முதலில் சாப்பிட வேண்டியது பழங்கள், அடுத்து ஆவியில் வெந்த உணவுகள். பழங்களும் ஆவியில் வெந்த உணவுகளும் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க. இன்றைய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும் அதைத்தான் சொல்லுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரூட்டாவோ ஸ்டீம் பாயில்டு ஃபுட்டாவோ சாப்பிடுங்கன்னு சொல்லி. உலகத்தினுடைய அத்தனை உணவுகளையும் ஆய்ந்து பார்த்து காலையில் மிகச்சிறந்த உணவு என இட்லிக்குத்தான் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? அந்த இட்லியையும் வெள்ளை வெளியேர்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த இட்லிக்கு பயன்படுத்துகிற அரிசியில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல குணத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு அதை நல்லா பாலிஷ் போட்டு, சில்கி பாலிஷ் போட்டு, அதனை சினிமாலியா நடிக்க போது அதுக்கு சில்கி பாலிஷ் போட்டு, உளுந்தில் மிகச்சிறந்த குணமான அதனுடைய மேல் தோலை தூக்கி தூர எறிஞ்சிட்டு வெள்ளை வெளியேர்னு உருட்டு பருப்பாக வாங்கி அந்த இட்லியை வெள்ளை வெளியேர்னு ஆக்கிட்டோம். நண்பர்களே, இட்லி வேணும்னா திணை அரிசியில் இட்லி சாப்பிடுங்க. கருப்பு உளுந்தையும் புழுங்கல் அரிசியிலையும் சேர்ந்த ப்ரௌன் கலரில் உள்ள இட்லியை சாப்பிடுங்க. ஒவ்வொரு உணவுகளுக்கு பின்னாடியும் அத்தனை மருத்துவ சூட்சுமங்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தில் கொட்டி கிடக்கிறது. இவையெல்லாம் சேர்த்து நாம் ஒவ்வொரு வேளை உணவாகவும் எடுக்கும்போது மட்டும்தான் ஆரோக்கியம் வெற்றியின் பாஸ்வேர்டாக இருக்கும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நம்மளுடைய உணவு, நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய சுயநலமாக ஒவ்வொரு விஷயத்தை மட்டும் நினைக்காமல் சூழலின் ஆரோக்கியத்தையும் நாம் யோசிக்க மறந்து விட்டோம் என்றால் வெற்றி நிச்சயம் கிடைக்காது. தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு கவிதை தான். கடைசி மீனும் ஆற்றிலிருந்து பிடிக்கப்பட்ட பின், கடைசி காற்றும் மாசடைந்த பின், காட்டின் கடைசி மரமும் வெட்டுப்பட்ட பின்னர் தான் தெரியும் மனிதனுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. வெற்றியின் பாஸ்வேர்டாக உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும். நன்றி, வணக்கம். வெற்றியின் பாஸ்வேர்டு வெரி குட் ஃபுட் ஸ்டைல் தான். அதனால் நம்ம இப்போ இனிமேல் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அடுத்த ரைஸ் பேட்டிஸ் அப்படின்வோம், இல்லாட்டி பேன் கேக்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம இட்லியை ஒழுங்காக எப்போ சாப்பிட போகிறோம், அண்டு இவர் கொடுக்குற பாஸ்வேர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். மெட்ரோப்ளக்ஸ் தமிழ் சங்கம் தலைவி திருமதி கீதா அருணாச்சலம். இவர் புகழ்பெற்ற பட தயாரிப்பாளர் திரு பஞ்சு அருணாச்சலத்தின் புதல்வி. அது தவிர இவரோட கணவர் கவிஞர் கண்ணதாசனோட பேரன். இதெல்லாம் விட ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க திருக்குறளை பொருளோடு 1330 திருக்குறளையும் அப்படியே சொல்லுவாங்க. அதுதான் அவங்க பெரிய சிறப்பு. அவங்க வெற்றியின் பாஸ்வேர்டு உழைப்பே என்று பேச வருகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வெற்றின்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். பொதுவாக வெற்றி அப்படின்னா அது நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், யாருக்குமே வெற்றி என்றால் அவர்கள் நினைத்ததை அடைந்து விட்டால் அதுதான் வெற்றி. அவர்கள் குறிக்கோளை அடைந்து விட்டால் அது வெற்றி. பாஸ்வேர்டு அப்படின்னா கடவுச்சொல். அதாவது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு கணினியில் நம்ம ஒரு யூசர் ஐடி இருந்தால் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அதுக்கான ஒரு பாஸ்வேர்டு தான் இருக்கும். அந்த ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ணாதான் நம்ம உள்ள நுழைய முடியும், இல்லைன்னா அனுமதி மறுக்கப்பட்டுவிடும். அப்படி வெற்றிக்கு உறுதுணையாக உழைப்பு, அதிர்ஷ்டம், தகுதி, நேர்மை, இப்படி எல்லாமே வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் எது மிகவும் அத்தியாவசியம், எது வெற்றிக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தா அது உழைப்பு தான் என்று நான் பேச வந்துள்ளேன்.
ஒரு சமயம் 3 பேர் ஒரு உத்தரத்தை தாங்கி தூக்கி கொண்டிருந்தார்கள், தூக்க முடியாமல் தூக்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை ஏவி கொண்டிருந்தவன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். அந்த வழியாக ஒருவர் குதிரை மீது வருகிறார். வந்து அவர்கள் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டிருக்கிறார்கள், நீயும் உதவலாமே, சற்று உதவலாமே என்று கூறுகிறார். நான் ஒரு சூப்பர்வைசர், நான் இறங்கி வேலை செய்ய முடியாது என்கிறான் அந்த சூப்பர்வைசர். உடனே குதிரை மீது வந்தவர் இறங்கி அந்த 3 உதவி செய்கிறார். சூப்பர்வைசர் கேட்கிறார், நன்றாக வேலை செய்கிறாயே, நீ யார், உன்னை எப்படி தொடர்பு கொள்வது? அதற்கு குதிரை மீது வந்தவர் சொல்கிறார், நான் தான் ஜார்ஜ் வாஷிங்டன், உனது தளபதி, என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் என்கிறார். அமெரிக்கா இன்று இவ்வளவு முன்னேறிய நாடாக இருப்பதற்கு காரணம், இந்த நாட்டின் முதல் குடிமகன் உழைக்க தயங்கவில்லை. அனைவரும் உழைக்கின்றனர். இங்கே எங்கே போனாலும் எல்லாருமே, இங்கே வந்து ஒரு முதலாளிகள் என்றால் அது உழைக்க வேண்டாம் அப்படின்னு இல்லை, எல்லாருமே உழைக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே அந்த முதலாளியும் சேர்ந்து அந்த தொழிலாளிகளுக்கு மத்தியில் சமமாக அவ்வளவு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி அனைவரும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் இன்று அமெரிக்கா இவ்வளவு முன்னேறிய நாடாக இருக்கிறது. திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார், வெற்றி யாரை தேடி வரும் என்கிறார். யாரை தேடி வரும்? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அதாவது அசையாத ஒரு ஊக்கத்துடன் யார் உழைக்கிறார்களோ அவர்களை தேடி வந்து வெற்றி வரும் என்கிறார். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் பலர், அப்ரஹாம் லிங்கிலிருந்து அப்துல் கலாம் வரை யாரை பார்த்தாலும் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் உழைப்பு தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் KMmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.